வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். சுகாதார பணியாளர் பற்றாக்குறையை அமைச்சு விரைவில் தீர்க்கும். அமைச்சர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் வாக்குறுதி. சுகாதாரத்துறையில் உள்ள பணியாளர் பற்றாக்குறையும் சமநிலையற்ற விநியோக பிரச்சினைகளையும் இந்த ஆண்டில் தீர்க்க சுகாதார அமைச்சு உறுதி பூண்டுள்ளதாக மலேசிய சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி தெரிவித்தார். இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண அனைத்து அமைச்சுகளும் ஒன்றிணைந்து செயல்படும் என்றும் அவர் கூறினார். நோய் தடுப்பு நடவடிக்கைகளை ஊக்குவிப்பதிலும் நோய்களை தீவிரமாகவும் விரிவாகவும் கையாள்வதிலும் சுகாதார அமைச்சு கவனம் செலுத்தும். இதற்காக கடந்த 2 ஆண்டுகளில் உருவாக்கப்பட்ட செயல் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றார் அவர். நாட்டின் சுகாதார நிதியை மாற்றுவதற்கும் அதிக மருத்துவ பணவீக்கத்தை கையாள்வதற்கும் DRG, CRG ஆகிய நோய் கண்டறிதல் தொடர்பான குழுக்கள் போன்ற புதிய முறைகள் அறிமுகப்படுத்தப்படும். இதற்கான தேசிய சுகாதார கட்டண பொறிமுறை குழு ஏற்கனவே நிறுவப்பட்டுள்ளதாக டாக்டர் ஜுல்கிஃப்லி குறிப்பிட்டார். தனியார் சுகாதார காப்பீட்டின் முக்கியத்துவத்தை மக்களுக்கு ஊக்குவிப்பதோடு காப்பீடு இல்லாத T20 பிரிவினருக்கு காப்பீட்டின் அவசியத்தை வலியுறுத்தவும் அமைச்சு திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் மருத்துவ செலவுகளை கட்டுப்படுத்த முடியும் என டாக்டர் ஜுல்கிஃப்லி நம்பிக்கை தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கிற்கு ஆதரவாக பாஸ் கட்சி ஏற்பாடு செய்த கூட்டத்தில் மசீசா உறுப்பினர்கள் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டம் நீதியையும் உண்மையையும் நிலைநாட்டும் நோக்கத்தில் அமைதியான முறையில் நடைபெறும் என்று மசீசா தெரிவித்துள்ளது. நஜீப் வீட்டுக்காவலில் இருக்க அனுமதிக்கும் என்று கூறப்படும் தீதா அடெண்டம் தொடர்பான மேல்முறையீட்டு விசாரணையின் அதே நாளில் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது. நஜீப்பின் தண்டனை குறைப்பும் அபராத குறைப்பும் ஆகியவை தீதா அடெண்டம் உடன் தொடர்புடையவை என்று கூறப்படுகிறது. மாயிகாவின் துணைத் தலைவர் டத்துஸ்ரீ சரவணன் ஆயிரக்கணக்கான கட்சி உறுப்பினர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்றும் இது நஜீப்பிற்கு கிடைக்க வேண்டிய நீதிக்கான போராட்டம் என்றும் கூறியுள்ளார். இந்த கூட்டம் கட்சியையும் இனவாத அரசியலையும் தாண்டியது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த கூட்டம் தீதா அடெண்டம் தொடர்பான நீதித்துறை மறு ஆய்வு நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தும் என்று பாஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் தகியுடின் ஹசான் தெரிவித்துள்ளார். அம்னோ, பாஸ், பெர்சாத்து கட்சி உறுப்பினர்கள் உட்பட ஏராளமானோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மலேசிய குடிநுழைவுத்துறையின் COM எனப்படும் வெளியீட்டு ஆய்வு குறிப்பாணை விண்ணப்பங்களில் முறைகேடு தொடர்பாக அரச மலேசிய காவல்துறை விசாரணை நடத்த அமலாக்க நிறுவன ஒருமைப்பாட்டு ஆணையம் EAIC பரிந்துரைத்துள்ளது. குடிநுழைவு அதிகாரிகள் நிலையான இயக்க நடைமுறைகளை பின்பற்ற தவறியதால் இந்த பரிந்துரை வழங்கப்பட்டுள்ளது. 3ஆம் தரப்பினர் சமர்ப்பித்த ஆவணங்களின் அடிப்படையில் COM விண்ணப்பம் அங்கீகரிக்கப்பட்டதாகவும் விண்ணப்பத்தின் அசல் ஆவணங்கள் காணாமல் போனதாகவும் EAIC-யின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இஃது ஆவண மோசடியையும் அதிகாரிகளின் அலட்சியத்தையும் சுட்டிக்காட்டுகிறது. நிறுவன இயக்குநர்களின் அறியாமையால் COM அங்கீகரிக்கப்பட்டதாக EAIC-க்கு புகார் அளிக்கப்பட்டது. இது ஊழியர்களின் தற்காலிக வேலை அனுமதியை ரத்து செய்ய வழிவகுத்தது. இந்த புகாரின் அடிப்படையில் EAIC விசாரணை நடத்தியது. சம்பந்தப்பட்ட குடிநுழைவுத்துறை அதிகாரிகளுக்கு தண்டனை வழங்கவும் MyIMMS-ஐ மேம்படுத்தவும் EAIC பரிந்துரைத்துள்ளது. மேலும் மனுதாரர் அளித்த புகார் தொடர்பாக காவல்துறை விசாரணை நடத்த வேண்டும் என்றும் EAIC வலியுறுத்தி உள்ளது. ஹிண்ட்ராஃப் எனப்படும் இந்து உரிமைகள் நடவடிக்கை படை தனது பதிவை ரத்து செய்ததை எதிர்த்து கூட்டரசு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. 1966 சங்கங்களின் சட்டத்தில் ஒரு பிரிவு அரசியலமைப்புக்கு எதிரானது என்று ஹிண்ட்ராஃப் வாதிட்டிருந்தது. ஹிண்ட்ராஃப் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கார்த்திக் ஷான் இந்த ரத்து நடவடிக்கை கூட்டரசு அரசியலமைப்பின் சட்டம் 4, 8, 10 ஆகிய விதிகளை மீறுவதாக கூறுகிறார். எனவே இந்த ரத்து நடவடிக்கையை செல்லாது என்று அறிவிக்க ஹிண்ட்ராஃப் கோருகின்றனர். இந்த வழக்கு உயர் நீதிமன்றத்தில் மற்றொரு நீதிபதியான ஹயாத்துல் அக்மால் அப்துல் அசீஸ் முன்னிலையில் எதிர்வரும் மே 1ஆம் தேதியன்று விசாரணைக்கு வரவுள்ளது. ஏற்கனவே இந்த குழு அதன் பதிவு ரத்து செய்வதை எதிர்த்து நீதிமன்றத்திடம் அனுமதி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஹிண்ட்ராஃப் பதிவகத்தின் தலைமை இயக்குநருக்கு கடந்த செப்டம்பர் 30ஆம் தேதியிட்ட முடிவை ரத்து செய்யுமாறு நீதிமன்றத்தை கோரியுள்ளது. மேலும் ரத்து செய்யப்பட்ட பதிவை மீண்டும் அமல்படுத்தவும் கோரிக்கை வைத்துள்ளது. MFF எனப்படும் மலேசிய வன நிதி நிறுவனத்தின் புதிய தலைமை செயல்முறை அதிகாரியாக டத்தோ ஷாரிட்ஸா ஹுசேன் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் காடுகள் பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் துறையில் 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் கொண்டவர். புதிய தலைமை செயல்முறை அதிகாரியாக ஷாரிட்ஸா
MFF-இன் எதிர்கால திட்டங்களை, குறிப்பாக காடுகளை பாதுகாப்பதற்கான புதிய நிதி வழிமுறைகளை உருவாக்குவதில் கவனம் செலுத்துவார். மேலும் நிறுவனத்தின் அன்றாட செயல்பாடுகளையும் அவர் நிர்வகிப்பார் என MFF வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இந்த நியமனத்திற்கு முன் ஷாரிட்ஸா பஹாங்கில் உள்ள ரிசாப் ஹரிமாவ் டி ராஜா அல் சுல்தான் அப்துல்லாவை நிர்வகிக்கும் நிறுவனத்தின் தலைமைச் செயல்முறை அதிகாரியாக இருந்தார். இது அவருக்கு வனவிலங்கு பாதுகாப்பு பற்றிய ஆழ்ந்த புரிதலை வழங்கியுள்ளது. ஷாரிட்ஸாவின் தலைமையில் நிறுவனம் மேலும் வளர்ச்சி அடையும் என்று MFF-இன் தலைவர் டாக்டர் யாஸ்மின் ராஷித் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். குறிப்பாக வன பாதுகாப்பு சான்றிதழிலும் கார்பன் ஈடு செய்தல் திட்டங்களிலும் நிறுவனம் கவனம் செலுத்தும் என்று அவர் கூறியுள்ளார். குவாலலம்பூரில் நடந்த விபத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தில் புக்கிட் அமான் காவல்துறை தலைமையகத்தின் உயர்மட்ட அதிகாரி ஒருவர் ஈடுபட்டதை காவல்துறை உறுதி செய்துள்ளனர். அந்த அதிகாரி வாகனம் ஓட்டும்போது தூங்கியதால் விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது என ஸ்லாங்கூர் மாநில காவல்துறையின் தலைவர் டாக்டர் ஹுசேன் ஒமர் கான் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட அதிகாரி சிறுநீர் பரிசோதனையில் போதைப்பொருள் உட்கொள்ளவில்லை என்பது தெரியவந்துள்ளது. தற்போது அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். காவல்துறை இந்த சம்பவம் குறித்து வெளிப்படையான விசாரணை நடத்துவதாக உறுதியளித்துள்ளார் டாக்டர் ஹுசேன். காவல்துறை சாட்சிகளின் வாக்குமூலங்களையும் CCTV பதிவுகளையும் சேகரித்து வருகின்றனர். விசாரணை முடிந்ததும் அறிக்கையை அரசு வழக்கறிஞரிடம் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் அவர் கூறினார். உயிரிழந்தவர் சுகாதார நிலைய ஊழியர் என்றும் கிள்ளானிலிருந்து குவாலலம்பூருக்கு வீடு திரும்பும் வழியில் இந்த விபத்து நடந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரோஹிங்யா இனத்தைச் சேர்ந்த 196 மியான்மர் சட்டவிரோத குடியேற்றவாசிகள் லங்காவியில் உள்ள தொலோயூ கடற்கரையில் படகில் வந்திறங்கினர். அவர்களை ஏற்றி வந்த படகு தரை தட்டியதால் அவர்கள் பிடிபட்டனர் என கத்துவப்பங்காரா மேரிடைம் மலேசியாவின் அமலாக்கப் பிரிவின் தலைமை இயக்குநர் லக்சமானா மேரிடைம் டாக்டர் முகமது ரோஸ்லி அப்துல்லா தெரிவித்தார். மேலும் 2 படகுகள் மியான்மர் நாட்டவர்களை ஏற்றி வருவதாக தகவல் கிடைத்ததை அடுத்து மலேசிய கடல்சார் மேரிடைம் மலேசியா தேடுதல் நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளது. காணாமல் போன படகுகளை கண்டறிய ரோந்து பணிகளும் வான்வழி கண்காணிப்பும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து அதிகாரிகளுடன் இணைந்து செயல்பட்டு காணாமல் போன படகுகள் குறித்து தகவல் பெற முயற்சித்து வருகிறது மேரிடைம் மலேசியா. லங்காவியை சுற்றியுள்ள கடல்சார் சமூகத்தினரும் சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கைகள் குறித்து தகவல் அளிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். தொலோயூ கடற்கரையில் மக்கள் தரை இறங்கிய படங்கள் சமூக ஊடகங்களில் பரவியதை அடுத்து இந்த சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது. அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். டேசர்ஸ் தாப்பாக்கில் உள்ள பல்பொருள் அங்காடிக்கு முன்னால் கிறிஸ்தவ போதனைகளை பரப்ப முயன்றதாக கூறப்படும் 2 அமெரிக்க சுற்றுலா பயணிகளின் வாக்குமூலத்தை காவல்துறையினர் பதிவு செய்துள்ளனர். அவர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்காக மலேசியா வந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீஸ் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்று கோலாலம்பூர் துணை காவல்துறை தலைவர் அஸ்ரி அக்மர் அயூப் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். மேலும் சம்பந்தப்பட்ட மற்ற நபர்களையும் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். டிசம்பர் 30ஆம் தேதி நடந்த இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினருக்கு புகார் அளிக்கப்பட்டது. சமூக வலைதளங்களில் வெளியான காணொலியில் சிலர் துண்டு பிரசுரங்களை விநியோகித்தது பதிவாகியுள்ளது. பொதுமக்களின் எதிர்ப்பை அடுத்து துண்டு பிரசுரம் விநியோகித்தவர்கள் அங்கிருந்து சென்றுவிட்டனர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சுகாதார அமைச்சு உப்பு பயன்பாட்டுக்கு எதிரான இயக்கத்தை தொடக்க தயாராக இருக்கிறது. மலேசியர்கள் மத்தியில் உப்பு பயன்பாட்டை குறைப்பதே அதன் நோக்கமாகும் என சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்தார். அகால மரணங்களுக்கு இட்டுச் செல்லும் பல்வேறு நாட்பட்ட நோய்கள் ஏற்பட உப்பு முக்கிய காரணமாக விளங்குகிறது. எனவே அதன் பயன்பாட்டை குறைப்பது மிக அவசியம் என டாக்டர் ஜுல்கிஃப்லி சொன்னார். உப்பு பயன்பாட்டுக்கு எதிரான இயக்கம் தற்போது திட்டமிடல் நிலையிலேயே உள்ளது. அதனை செயல்படுத்துவது எப்படி என்பதை உறுதி செய்ய சம சத்துணவு பிரிவும் பொது சுகாதார பிரிவும் இணைந்து செயல்படவிருக்கின்றன. சமூகத்தில் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை ஊக்குவிக்க இதற்கு முன் அமைச்சு சீனி மற்றும் சிகரெட்டுக்கு எதிரான நடவடிக்கைகளை அறிவித்திருந்தது. அதன் தொடர்ச்சியே உப்புக்கு எதிரான இயக்கம் என்பதை டாக்டர் ஜுல்கிஃப்லி சுட்டிக்காட்டினார். உணவில் உப்பை அதிகம் சேர்த்துக் கொள்வது தொடர்பில் ஒவ்வொரு ஆண்டும் மிக அதிகமாக 1.89 மில்லியன் மரணங்கள் ஏற்படுவது உலக சுகாதார நிறுவனம் WHO கடந்த ஆண்டு வெளியிட்ட அறிக்கையில் தெரியவந்துள்ளது. சுகாதாரத்தை மேம்படுத்துவதும் அதேவேளை தொற்றாத நோய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த உப்பு பயன்பாட்டை குறைப்பது மிக ஆக்ககரமான வழி என்றும் WHO அந்த அறிக்கையில் வலியுறுத்தியிருந்தது. அரசு சாரா அமைப்பொன்று மாநில சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் உட்பட 2 எதிராக காவல்துறையில் புகார் கொடுத்துள்ளது.
அவ்விருவரும் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு எதிராக அவதூறு நோக்கிலான பதிவை சமூக வலைதளத்தில் பதிவேற்றியதாக செக்ரட்டேரியட் கம்பூர் மீடியா சோசியல் ரைட் என்ற அந்த அமைப்பு தெரிவித்தது. கடந்த ஆண்டு டிசம்பரில் தேச நிந்தனை மற்றும் மாமன்னரை சிறுமைப்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட இஸ்வார்டி மோர்னி எனும் சமூகவாதிக்கு பிரதமர் ஆதரவு அளித்ததாக அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மக்கள் மத்தியில் தவறான கண்ணோட்டத்தை ஏற்படுத்தும் நோக்கமுடைய அந்த பதிவு மலேசியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் பகிரப்பட்டிருந்தது. அது ஓர் அவதூறு குற்றம் என அவ்வமைப்பின் பேச்சாளர் சுட்டிக்காட்டினார். இவ்வேளையில் அவ்வமைப்பிடம் இருந்து புகார் பெறப்பட்டிருப்பதை டாங்வாங்கி மாவட்ட காவல்துறை தலைவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். கோலாலம்பூர் மலாயா பல்கலைக்கழக வளாகத்தில் இறந்து கிடந்த 5 பூனைகளில் 4 பூனைகள் விலங்கு கடிக்கு ஆளானதும் அச்சம்பவத்தில் சித்திரவதை அம்சங்கள் ஏதும் இல்லை என்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கால்நடை சேவைத்துறை மேற்கொண்ட பரிசோதனையிலும் ஆய்விலும் அது தெரிய வந்துள்ளதாக கோலாலம்பூர் காவல்துறை துணைத் தலைவர் டத்து அஸ்ரி அக்பர் ஆயோப் தெரிவித்தார். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 5 பூனைகள் இறந்து கிடந்தது தொடர்பில் 5 புகார்கள் கொடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். 4 பூனைகள் விலங்கு கடியால் இறந்திருப்பது கண்டறியப்பட்டுள்ள நிலையில் மேலும் ஒரு பூனையின் கால்களில் மோசமான காயங்களும் எலும்பு முறிவும் ஏற்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. அவை கூர்மையான ஆயுதங்களால் ஏற்படுத்தப்பட்டவை அல்ல என்றும் அஸ்ரி அக்மார் சொன்னார். அப்பூனை இறந்ததற்கான காரணத்தை கண்டறிய விசாரணைகள் தொடரப்படுகின்றன. இவ்வேளையில் அச்சம்பவம் தொடர்பில் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், மாணவர்கள், உதவி காவல் வீரர்கள், விலங்கு ஆர்வலர்கள், கால்நடை மருத்துவர் என இதுவரை 11 பேர்களிடமிருந்து வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளன. இதனிடையே அச்சம்பவம் குறித்து சிசிடிவி கேமரா பதிவுகள் ஏதும் இல்லை என்றும் அஸ்ரி அக்மார் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர் பொதுமக்கள் அச்சம்பவம் தொடர்பில் ஆருடங்கள் பரப்ப வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.